ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக நமது ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், அமெரிக்க ராணுவ அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கு அமெரிக்க அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார். இந்தியாவுடன் அமெரிக்கா ஒற்றுமையுடன் நிற்கிறது என்றும் தன்னை தற்காத்துக் கொள்ளும் இந்தியாவின் உரிமையை ஆதரிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்திற்கு அமெரிக்க அரசு வலுவான ஆதரவு தெரிவிப்பதாகவும் பீட் ஹெக்ஸெத் கூறினார். ராஜ்நாத் சிங் கூறும்போது, பயங்கரவாத அமைப்புகளை ஆதரிப்பது, பயிற்சி அளிப்பது, நிதி உதவி செய்வதுதான் பாகிஸ்தானின் வரலாறு என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற கொடூரமான பயங்கரவாத செயல்களை உலக சமூகம் வெளிப்படையாகவும் சந்தேகத்திற்கிடமின்றியும் கண்டித்து குரல் கொடுப்பது முக்கியம் என்று ஆலோசனையின் போது ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வருவதால் பாகிஸ்தான் அரண்டு போயுள்ளது. இச்சூழலில் அமெரிக்காவுக்கான பாகிஸ்தான் தூதர் ரிஸ்வான் சயீத் ஷேக், நாங்கள் சண்டையிட விரும்பவில்லை, குறிப்பாக ஒரு பெரிய நாட்டுடன் போரை விரும்பவில்லை என்று கூறியுள்ளார். நாங்கள் அமைதியை விரும்புகிறோம். அதுதான் எங்களது பொருளாதார நிலை, தேசத்திற்கு நல்லது. ஒருவேளை போர் மூண்டால் பாகிஸ்தான் அவமானத்துடன் வாழ்வதை விட கண்ணியத்துடன் இறந்துவிடும். எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் தலையிட்டு நிலைமையை தணிக்க உதவ வேண்டும் என்ற பாகிஸ்தான் தூதர் ரிஸ்வான் சயீத் ஷேக் வலியுறுத்தியுள்ளார்.